ஏங்க ம். எனக்கு ஒரு டவுட். ஆ. வில்லனா பெர்ஃபார்ம் பண்ணவங்க எல்லாருமே காமெடிக்கு மாறி இருக்காங்க. ஆமா. அப்படிதானே? கரெக்ட் தான். இந்த ஆனந்தராஜ் சாரா இருக்கட்டும், முத்துராஜேந்திரன் சாரா இருக்கட்டும், பொன்னம்பலம் இப்படி நெறைய பேர் இருக்காங்க. கரெக்டா? ம். அதே மாதிரி காமெடி பண்ணிட்டு இருந்தவங்க யாராவது பயங்கரமான வில்லன் கேரக்டரா மாறி இருக்காங்களா? இப்ப இல்ல. நான் சொல்றது early 2000க்கு முன்னாடியே வந்துட்டு தி கிரேட் காமெடி லெஜெண்ட் நாகேஷ் சார் பண்ணியிருக்காரு. அவர மாரி காமெடி பண்றவங்க யாருமே கிடையாது. பட் அவர் ஒரு பீக் வில்லனிசம் காட்டியிருக்காரு. கமல் சார் படத்துல அபூர்வ சகோதரர்கள்ன்ற மெயின் வில்லன் அவர்தான். காமெடி பிளாட் விட மாட்டாரு. பட் வில்லனிசம் பயங்கரமா இருக்கும். அவர பார்த்தா பயப்படுற அளவுக்கு இருக்கும் அந்த படத்துல. 2வது வையாபுரி தெரியுமா உனக்கு? ஆம். வையாபுரி ஒரு நார்மலான காமெடியன். நல்லா பண்ணுவாரு. பட் மனசெல்லாம்னு ஒரு படத்துல ஸ்ரீகாந்த் படத்துல அவர் வில்லனிசம் பண்ணுவாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. லைக் ஒரு மாரி ஒரு ஒரு சைலண்ட் வில்லனா பண்ணுவாரு. அதுவும் நல்லா இருக்கும். சரோஜா படத்துல ஜெயராம் சார் வந்து இவர்தான் வில்லன் கடைசி கிளைமேக்ஸ் வரையும் நம்மளால கணிக்கவே முடியாது. கடைசியில பார்த்தா டேய் நீ வில்லனா நீ நல்லா தான்டா பேசிட்டு இருந்தன்ற மாதிரி நமக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாங்க. ஏன் ஈவன் சுப்பிரமணியபுரம் படத்துல கஞ்சா கருப்பு சார் எடுத்துக்கோ த்ரூ த படம் ஃப்ரெண்டா தான் யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா கடைசியில அவர் முதுகுல குத்திட்டு போயிடுவாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இந்த எனக்கு ரொம்ப ஃபேவரட் வந்து அபூர்வ சகோதரர்கள்ல நாகேஷ் சார். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி காமெடி காமெடி நடிகர்கள் வந்து வில்லனா பண்ணியிருந்தாங்கன்னா அதை இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.